மறுபடியும் உங்களை ஆண்டவரும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை வருக என்று வரவேற்கிறேன். இந்த 11 நாட்களாய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு என்று நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கி நம்ம தொடர்ந்து அநேக காரியங்களை நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன பார்த்துன்றது நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நேற்று தினத்தில் நம்ம விசேஷமாய் பிலாத்தை குறித்து அதிகமாக நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். பிலாத்து எப்படியாப்பட்டவன், பிலாத்து எப்படி அவன் கவர்னராக ஆனால், அவனுடைய மனைவி யார், இயேசு கிறிஸ்துவை என்னெல்லாம் விசாரணை, இயேசு கிறிஸ்து மேலே 3 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை நேற்று நம்ம பார்த்துலங்க. முதலாவது இயேசு கிறிஸ்து வந்து ராஜா என்று சொல்கிறார் என்று சொல்கிறாங்க. ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து ராயனுக்கு வரி செலுத்தக்கூடாது என்று சொன்னாங்க. மூணாவது இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியில் வந்து ஒரு புரட்சி கலகத்தை என்ன பண்ணுறாங்க. இந்த குற்றச்சாட்டை தான் பிலாத்து கிட்ட வைத்தாங்க. ஆனால் பிலாத்து இந்த 3 குற்றச்சாட்டையும் பார்த்து இயேசு ஒரு குற்றம் இல்லாதவர் என்று அவர் டிக்ளேர் பண்ணிட்டு, அப்புறம் அவங்க சொல்கிறாங்க இவன் கலீலியாவுக்கு சேர்ந்தவன் சொன்னோன்னே, கலீலியா சேர்ந்தவனாக இருக்கிறபடியால் அது என்னுடைய பார்டரில் வர்றதில்ல, நீங்கள் தயவு செய்து யார்கிட்ட கொண்டு போங்க, ஏரோது கிட்ட கொண்டு போங்கன்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஆனால் முதல் விசாரணை பிலாத்து கிட்ட வந்த விசாரணை, இது ஆக்சுவலி 4வது விசாரணை நம்ம நேற்று பார்த்தது. ஆனால் பிலாத்து கிட்ட அந்த விசாரணை வந்தபோது இயேசு கிறிஸ்துவை எப்படியாச்சும் காப்பாற்றணுன்ற அநேக முயற்சிகளை பிலாத்து பண்ணுறார். இன்றைக்கி அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் தொடங்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏறத்தாழ 7 தடவை பிலாத்து காப்பாற்றுறாரு. முதல் விசாரணை பிலாத்து கிட்ட வந்த முதல் விசாரணையில் 3 தடவை காப்பாற்றுறாரு. அப்புறம் பின்னாடி ஏரோது கிட்ட போயிட்டு மறுபடியும் பிலாத்து கிட்ட தான் அனுப்புகிறாங்க. அப்புறம் கூட பிலாத்து மறுபடியும் 4 தடவை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. மொத்தம் 7 வாட்டி இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற முயற்சி செய்கிறார். அதை நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு 3 பார்க்கலாம், நாளைக்கு அதை பற்றி பேசுவோம் என்றால் நாளைக்கு அந்த 4 காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது பிலாத்து எப்படி இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றினார் என்று பார்க்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம், யோவான் 18:30 வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 18:30. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்ப இப்ப ஏரோது இதுக்கு முன்னாடி வந்து பிலாத்து அவர்களிடத்துல கேட்கறத நம்ம பார்க்கிறோம். என்னன்னு கேட்கிறார் பிலாத்து, இவன் மேல் என்ன நீங்க குற்றத்தை சாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பிலாத்து கேட்கும் போது அதற்கு அவங்க சொல்றாங்க, குற்றமற்றவனா இருந்தா அவங்க என்ன பண்ண மாட்டோம், உங்ககிட்ட கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லி அடுத்த வசனத்தை பார்க்கலாமா? அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை அவர் காப்பாற்ற முயற்சி பண்ண முதல் காரியம். என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, சரி என்ன சொல்றாரு பிலாத்து, நீங்கள் இவனை கொண்டு போய் உங்களுடைய நியாய பிரமாணத்தின் பிரகாரம் நியாயத்திருங்க சொல்றார். இதை சொல்றதுக்கான காரணம் 2 காரணம். ஒன்று வந்து பிலாத்துக்கும் அவங்களுக்கும் நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நான் சொன்னேன். 4 பிரச்சனை, 4 வாட்டி பிலாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இவங்க ஆகும்னா சீசருக்கு என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்கிறாங்க. பிலாத்து இதை பண்றாரு, பிலாத்து அதை பண்றாரு, இதை பண்றாருன்னு சொல்லிட்டு. இப்போ பிலாத்துக்கு ஒரு பயம் வந்துச்சு. பிலாத்து இந்த கடைசி மூமெண்ட்ல இருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த சீசர் டைபீரியஸ் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய பதவி நான் பறித்து தூக்கிடுவோம், நான் அந்த பதவியிலேருந்து நான் சொல்லிட்டு வார்னிங் விட்டு பார்த்துக்கிறோம். இப்போ பிலாத்து எந்த தவறும் செய்யாமல் இருக்கணுன்றது பார்க்குறாரு. பிலாத்துக்கு இயேசு கிறிஸ்துக்கு இருந்த மக்கள் செல்வாக்கவும் பிலாத்துக்கு தெரிஞ்சிச்சு. அதே போல பிலாத்துக்கு இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை வேணும்னு கொலை செய்கிறாங்கன்ற வகை தேடி கொண்டிருக்கிறாங்கன்றதும் பிலாத்துக்கு தெரிஞ்சிச்சு. தெரிந்ததுனால முதலாவது காரணம் பிலாத்து எப்படி சொல்றாருன்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் நியாயப்பிரமாணம் சொல்றீங்க தெரியுமா, அதனால நீங்களே போய் அவரை என்ன பண்ணுங்க, நியாயம் தீர்த்து கொள்ளுங்க. என்கிட்ட கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு ஒரு சட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்களா, அந்த சட்டத்தின் பிரகாரம் நீங்க போய் நியாயத்தை தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பிலாத்து சொல்றாரு. இது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னு கேட்டா, பிலாத்துக்கு தெரியும் இவரை கல்லெறிந்து கொலை செய்யத்தான் அவங்க என்ன பண்றாங்க, கொலை பண்ணணும் தான் அவங்க விரும்புறாங்க. ஆனா கல்லெறிந்து கொலை செய்யறது சட்டத்துல என்ன இல்ல, இடம் இல்ல. அந்த ரோம் ஆட்சி பண்ற நேரத்தில் கல்லெறிந்து கொலை செய்யறது தடை பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காரியத்தை அவர்கள் பண்ண முடியாததுனால தான் இவர் சொல்றாரு, உங்க சட்டத்தின் பிரகாரம் அவர் என்ன பண்ணுங்க, நியாயம் தீருங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. என்ன பதில், கரெக்டா கவனிங்க அந்த பதில. அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய, இப்போ வாய் திறந்து சொல்றாங்க பாத்தீங்களா. இப்ப இயேசுவை இதுவரைக்கும் என்ன பண்ணணும்ன்றது பிலாத்து கிட்ட சொல்லல. ஆனா இப்ப இவங்க ஓபனா சொல்றாங்க, ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். எங்களுக்கு என்ன இல்ல, அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இவங்க அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. கல்லெறிந்து கொலை செய்யணும்ன்றது தடைப்பட்டிருக்குது. ஒருவேளை அடிக்கணும்னா, ஒருவேளை அவரை பனிஷ் பண்ணா வேற ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் தான் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படியாச்சு சிலுவையில் அறையணுன்றது தான் விருப்பமா இருக்கிறபடியால, அவரை சாகடிக்கணுன்றது தான் விருப்பமா இருக்கிறபடியால
இயேசு கிறிஸ்துவை பிலாத்து இடத்துல என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இந்த இடம் தான் இயேசுவை காப்பாற்றின முதல் இடம் என்று பார்க்கிறோம். என்ன, உங்க சட்டத்தின் பிரகாரம் இயேசுவை தண்டிங்க. ஏன்னா அவங்க சட்டத்தின் பிரகாரம் இயேசுவை என்ன பண்ண முடியாது, தண்டிக்க முடியாது. அதனால காப்பாற்ற முயற்சி பண்றாரு, காப்பாற்ற முடியல. ரெண்டாவது காரணத்தை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வாசிங்க, லூக்கா 23:3 வாசிங்க பார்க்கலாம். 23:3. பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். இப்போ இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீ தான்ப்பா ராஜான்னு சொன்ன. இயேசு நான் தான் ராஜான்னு சொன்ன. எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு. சங்கரங்களுக்கு இயேசுவே வாயத்திலிருந்து சொல்லிட்டார் நான் ராஜான்னு சொல்லிட்டு. அப்போ பிலாத்து என்ன பண்ணுவாரு, பிலாத்து பயங்கரமா கோவம் வந்து இயேசுவை சாகடிங்க, மரண தண்டனையை கொடுங்க என்று சொல்லியிருப்பான்னு நினைச்சாங்க. ஆனா பிலாத்து எல்லார்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, இவரிடத்துல ஒரு குற்றமோ காணல. காரணம் என்ன, இயேசு சொல்லிட்டாரு இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் அல்லன்னு இயேசு சொல்லிருந்த பிலாத்து கேட்டார். அதனால தான் பிலாத்து சொல்றாரு இவரிடத்துல ஒரு குற்றமோ நான் என்ன பண்ணல, காணல. அப்போ இந்த காரியத்தை பிலாத்து சொன்ன உடனே அங்க இருக்கிற யூத தலைவர்களுக்கெல்லாம் மகா பெரிய கோபம் வந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிலாத்து என்ன பண்றான், இப்போ நம்ம மேல வெக்ஸ் வச்சுன்னு நமக்கு இப்போ என்ன பண்றான், நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அஃப்கோர்ஸ் அது உண்மைதான். ஏன்னா பிலாத்து இவங்க குத்த கொஞ்சம் ரோதனை அல்ல. அவனா கம்ப்ளைண்ட் பண்ணினே இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும், எல்லாத்துக்குமே சீசர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த வெக்ஸ் யாருக்கிட்ட இருக்குது, பிலாத்து கிட்ட இருக்குது. அப்போ என்கிட்ட நீங்க வந்தீங்க தெரியுமா, நீங்க வசனமா மாட்டினீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன, இயேசுவை கொலை பண்ணக்கூடாது, அதுதான் நோக்கம். ஆனா கொலை பண்ண விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ராஜான்னு நீங்க சொல்றீங்க, ஆமா தானே. ஆனா நான் சொல்றேன் இயேசுவிடத்துல ஒரு குற்றமா நான் என்ன பண்ணல, காணவில்லைன்னு சொல்லி அவரை ரெண்டாவது முறை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். ரெண்டாவது முறை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது தான் இந்த இந்த மத தலைவர்கள்லாம் சேர்ந்து ஜனங்களை கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டு, அங்கே இருக்கிற வேற தலைவர்களை உசுப்பேற்றி விட்டு அவங்க கத்துறாங்க, இவன் கலிலேயால இருந்து யூதயா வரைக்கும் முழுமையா எல்லா ஜனங்கத்துல நான் என்ன பண்றான், புரட்சி பண்ணி கொண்டிருக்கிறான், கலக்கம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மூணாவது தடவை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. மூணாவது தடவை எங்க, 6வது வசனம் வாசிங்க அங்கே கீழே 23:6 லூக்கா. கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது இந்த மனுஷன் கலிலேயானா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களிலே எருசலேமிலே வந்திருந்த ஏரோதின் இடத்திற்கு அவரை அனுப்பினார்கள். இப்ப இயேசுவை மூணாவது தடவை எப்படி காப்பாற்ற விருப்பப்படுறார் என்று கேட்டால், இந்த பார்டர் எந்த இல்லப்பா, கலிலியா தானே. கலிலியா நாட்டு அன்னைக்கு காலத்தில் யார் ஆண்டு கொண்டிருந்தது என்றால் இந்த ஏரோது. அந்த ஏரோது ஜுடிஷியல் கீழே வருதுனால ஏரோது தான் இதுக்கு நியாயம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சார். ஏரோது கிட்ட அனுப்புறது மூலியமா எப்படி இயேசுவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஏரோது அதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு மகா பெரிய மனிதனை கொலை செய்தார். அந்த மகா பெரிய மனிதன் யார் என்றால் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை தலை வெட்டி இந்த ஏரோது கொலை செய்தபடியால மக்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சி கிளம்பி அது ரோம்ல இருக்கிற சீசர் வரைக்கும் போச்சு. சீசர் இருக்கிற டைபரியஸ் சொல்லிட்டார் ரொம்ப கிளியரா, நீ உனக்கு கொடுத்த அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ண, யாரோ ஒரு பொம்பளை சொன்னான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மனிதனை என்ன பண்ண சாவச்சினபடியால இதுக்கப்புறம் எந்த மனிதனும் மரண தண்டனை கொடுக்கறது உனக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் ஏரோது கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, பறிச்சுட்டாங்க. இப்போ பிலாத்துக்கு இந்த விஷயம் தெரியும். பிலாத்து கிட்ட இயேசு கிறிஸ்துவை அனுப்புனா கூட பிலாத்து என்ன பண்ண முடியாது, ஒரு அடிக்க சொல்லலாம், ஜெயில போடுன்னு சொல்லலாம், தவிர சாகடிக்க பிலாத்து கிட்ட என்ன, ஏரோது கிட்ட சாகடிக்க ஏரோது கிட்ட என்ன இல்ல, அதிகாரம் இல்லை. அதனால ஏரோது கிட்ட அப்படி அனுப்பி வச்சா இயேசு வந்து காக்கப்படுவாருன்னு சொல்லிட்டு நம்பி ஏரோது கிட்ட அனுப்பும்படியாய் அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்ட உடனே இவங்க பொலும்பி இவங்க ஒரு மாதிரி பெண்ணாத்துன்னு, ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இப்போ ஏரோது கிட்ட கொண்டு போனாலும் என்ன ஆகாது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய பாடத்தை தொடங்கலாம். இப்போ ஐந்தாவது விசாரணை. நம்ம 4 விசாரணை ஆல்ரெடி பார்த்தோம், அதை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம். முதல் விசாரணை எங்க நடந்துச்சு, அண்ணாவுடைய வீட்டில் நடந்துச்சு. 2வது விசாரணை காய்பா இடத்துல நடந்துச்சு. 3வது விசாரணை செனகரிட் சங்கத்தில் நடந்துச்சு. 4வது விசாரணை பிலாத்துடைய வீட்டில் நடந்துச்சு, அரண்மனையில் நடந்துச்சு. 5வது விசாரணை இப்போ எங்க நடக்க போகுது,
ஏரோது கிட்ட நடக்க போகுது. இப்போ ஏரோது கிட்ட கொண்டு போகும்போது ஏரோது இப்போ வந்து பஸ்கா பண்டிகைக்காக ஒரு கெஸ்டா பஸ்கா பண்டிகைக்காக அவர் வந்திருக்கிறார். அவருடைய அரண்மனையில் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை இந்த பிலாத்துடைய அரண்மனையிலேருந்து தரன்னு அந்த எருசலேம் வீதிகளை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போகிறாங்க. தரன்னு கொண்டு போகிறாங்க. இந்த கொண்டு போகும்போது இவங்களுக்கு பயங்கரமான கோவத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ பிலாத்து கிட்ட கொண்டு வந்துட்டா பாரு, அண்ணா கிட்ட கொண்டு போனாங்க, ஒன்றும் நடக்கல. காய்பா கிட்ட போனாலும் அங்கேயும் நடக்கல. செனகரிப் சங்கத்தின் மூலியமா இயேசுவை கொலை பண்ணணுன்றது முடிவு கிடைத்தாலும் கொலை பண்ண முடியாது. எல்லாருடைய குடுமையும் இப்போ யார் கிட்ட இருக்குதுன்னா பிலாத்து கிட்ட தான் இருக்குது. பிலாத்து தான் ஒரு முடிவு சொல்லணும். இந்த பிலாத்து வந்து கைவிட்டுட்டானே, இந்த பிலாத்து இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு இயேசுவை இப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க. இயேசு கீழே விழுறாங்க. அப்புறம் தரதன இழுக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த காலகட்டத்தில் இருந்த மதவாதிகள், மத வெறி பிடித்த ஆட்கள், எங்க யூதர்களுக்கு இப்போ இவங்க உள்ளுக்குள்ள பண்ண காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கப்பட்டிருக்குது. நமக்கு படிக்கும்போது அது தெரியுது. ஆனா அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியல. அவங்க தப்பா இயேசு கிறிஸ்து மேல பில்டப்பான கதைகளை சொல்லிவிட்டாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே மதவாதிகள். அவங்க கிட்ட இந்த 5 குற்றச்சாட்டை பரப்பிட்டாங்க. என்ன, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள கணப்பன் மாட்டேங்கிறாருப்பா, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை இடிச்சுட்டு 3 நாள்ல கட்டுவாருன்னு சொல்றாருப்பா, இயேசு விபச்சாரிகளோட கூட இருக்கிறாருப்பா, இயேசு ஆயக்காரோட சாப்பிடுறாருப்பா, இயேசு கிறிஸ்து பிசாசினால தான் அற்புதங்களை செய்யறாருப்பான்னு சொல்லிட்டு ஜனங்க மத்தியில எல்லாம் பரப்பிட்டு எங்க மதத்தை கெடுக்கிறாரு, எங்க மதத்தை நாசப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சில பேர் அடிக்கிறாங்க, சில பேர் குத்துறாங்க. அதுல ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு மனிதன் இயேசு அந்த வீதியில கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. தூஷணமான வார்த்தைகளை பேசி அந்த ரோட்ல இருந்த அந்த குதிரை சாணி எல்லாம் எடுத்து வாரி இயேசு மேல என்ன பண்றானா அடிக்கிறான். இயேசு மேல தலை மேல முகமேலாம் அந்த சாணி வீது. ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கட்டை எடுத்துன்னு ஓடி வாரான். தன் தாயார் தடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அடிக்க போகும்போது அவங்க தாயை எட்டு வயிற்று மேலேயே ஒடிச்சு அவங்க தாய் கீழே விழுந்து இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய நெத்தி மேலேயே அந்த கட்டையினால ஓங்கி அடிச்சான். இயேசுக்கு தப ரத்தமா. அதை தாண்டி போனா சபிக்கிறாங்க, தூஷணமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவ பேசுறாங்க. எங்க பிலாத்துடைய அரண்மனையில இருந்து அந்த ஏரோது ஆன்டிபாஸ்ன்னு சொல்லப்படுற அவனுடைய வீட்டுக்கு, அவனுடைய அரண்மனைக்கு போகிற வழியில இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. அவரை அடிக்கவும், அவரை கொலை செய்யவும், அவரை பரியாசம் பண்ணுவோம், அவரை அவமானம் பண்ணுவோம், இவைகள் எல்லாம் பண்ணி கடைசியாக பிலாத்துடைய வீட்டில இருந்து ஏரோதுடைய வீட்டுக்கு இவ்வளோ வழிகள், எருசலேமுடைய வழிகளில் இவ்வளோ அவமானங்களையும் அடிகளையும் வேதனையான காரியங்களையும் கடந்து இப்போ ஏரோது ஆன்டிபாஸுடைய வீட்டுக்கு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு வராங்க. இப்போ ஏரோது ஆன்டிபாஸ் விசாரணை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏரோது ஆன்டிபாஸ் குறித்து நம்ம கொஞ்சம் காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஏன்னா எல்லார் மனிதனை குறித்து நம்ம என்ன பண்றோம் பார்த்துக்கொண்டு வரோம். இப்போ இந்த ஏரோது ஆன்டிபாஸ் யார்? எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பிலாத்தை பிடிக்காதோ, பொந்தியோ பிலாத்தை பிடிக்காதோ, அதே போல ஏரோது ஆன்டிபாஸை என்ன பண்ணாது அவங்களுக்கு பிடிக்காது. இந்த ஏரோது ஆன்டிபாஸ் யாருன்னு கேட்டா, ஏரோது மகாராஜா என்று அழைக்கப்படுற த ஹேரோது த கிரேட் அப்படின்னு சொல்லப்பனுடைய மகன் தான் யாருன்னா ஏரோது ஆன்டிபாஸ். நல்லா கவனிங்க, இந்த ஏரோது ராஜா யூதர்களுக்கு ராஜாவாய் ஏரோதை நியமித்திருக்கிறார்கள். ஆனா இவன் மக்களுடைய செல்வாக்குனால ராஜா ஆனவன் அல்ல. இவன் யூத ராஜா சீசரால தான் இவனுடைய அப்பாவா இருக்கிற ஏரோது மகாராஜா, ஏரோது த கிரேட் வந்து சீசர் அகஸ்டியன் மூலியமாய் அவன் ராஜாவாய் ஆக்கப்பட்டான். அவனுடைய மகனாய் இருக்கிற ஏரோது ஆன்டிபாஸ் இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் இப்போ கொண்டு போய்க்கிறாங்களே, இவன் யார் என்றால் 2வது வம்சம் ஏரோது கிரேட்டோடைய மகன் ஏரோது ஆன்டிபாஸ். இந்த ஏரோது ஆன்டிபாஸ் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா கிமு 20ல இந்த ஏரோது ஆன்டிபாஸ் பிறக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த ஏரோது ஆன்டிபாஸ் உடைய அப்பா மிகவும் கொடுமையான ஆள். அவன் பேர் போந்தே கொடுமைக்கு தான். கொடுமை மாத்திரம் அல்ல, அவருடைய தகப்பன் எப்படியாப்பட்டவன் என்றால் எப்பொழுதும் மதுவோடு கூட இருக்கணும். எப்பவுமே குடிக்கிற ஒரு மனுஷன், எப்பவுமே பெண்களோடு உல்லாசமா இருக்கிற ஒரு மனுஷன். அவனுடைய மகன் தான் இந்த ஏரோது ஆன்டிபாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு மனுஷன். ஸோ அப்போ போலயே புள்ளகுரு அதே மாதிரி தான் பாருங்க. இவன் பிறந்து கிமு 4வது வருஷத்துல அவருடைய தகப்பனா இருக்கிற ஏரோது மகாராஜா செத்தபடியால இந்த இடத்துல இந்த ஏரோது ஆன்டிபாஸ் ராஜாவாக ரோமர்கள் அவனை உட்கார வைத்தாங்க. ஏன்னா ரோமர்களுடைய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒப்புக்கு சப்பாவான ஒரு ராஜா. யூதர்களுக்கு இவன் ஒரு ஒப்புக்கு சப்பான ராஜா. இவனுடைய கண்ட்ரோல் எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா ரோம் கிட்ட தான் இருக்குது.
ரோமுக்கு விருப்பமான ஒருவனை தான் அவங்க ராஜாவா என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. இவன் என் பேருக்கு தான் ராஜா, ஆனால் இவன் செய்ய வேண்டிய ஊழியெல்லாம் யாருக்கு செய்யணும் என்றால் ரோம்ல இருக்கிறவர்களுக்கு அவர்கள் செய்தாக வேண்டும். இப்போ இந்த ஏரோதை ஏன் ஜனங்களுக்கு பிடிக்காது என்று காட்டால் 3 காரியத்துக்காக பிடிக்காது. ஒன்று இவன் டம்மி ராஜா, இவன் யாருக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கான், ரோமுக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கான். ஜனங்களுக்கெல்லாம் ரோமுடைய ஆட்சியில் இருக்கிறது அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அதனால அவங்களுக்கு இந்த ஏரோது ராஜாவை என்னாவது பிடிக்காது என்று பார்க்கிறோம். 2வது காரியம் என்னன்னு கேட்டா, இந்த ஏரோது தன்னுடைய சொந்த சகோதரருடைய மனைவியா இருக்கிற ஏரோதியாவையே கல்யாணம் பண்ணுகிறான். இது வேதத்துக்கு புறமானது, நியாயப்பிரமாணத்துக்கு புறமானது. அதனால ஜனங்களுக்கு அதனால பிடிக்கல. இதே காரணத்துக்காக தான் யோவான் ஸ்நானகனும் யார ஏரோதை திட்டுறது நம்ம பார்க்கிறோம். 3வது காரணம், அது ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, ஏரோது ஒரு முழுமையான யூதன் அல்ல. ஏரோதுடைய வம்சம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, ஏதோமியர்னு சொல்லப்படுற இந்த யாக்கோபுடைய சகோதரன் ஏசா இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? யாக்கோபுடைய சகோதரன் ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு. ஈசாக்கு 2 குமாரன் இருக்காங்க. பெரிய பையன் பேரு ஏசா, 2வது பையன் பேர் யாக்கோபு. இந்த ஏசாவுடைய வம்சத்தினர் தான் ஏதோமியர்கள் சொல்றாங்க. அந்த ஏதோமியனுடைய வம்சத்துக்கு சேர்ந்தவன் தான் யாரு? இந்த ஏரோது. சில பேர் சொல்றாங்க ஏரோதுடைய அப்பா அம்மா, இவங்க 2 பேர்ல அம்மா யூதன் அல்லாதவள், அப்பா யூதன் இல்ல, அப்பா யூதன் அல்லாதவன் அம்மா யூதன் என்று சொல்லலாம். ஆனா அதே பேர் இவன் ஏதோமியன் என்று சொல்றாங்க. அப்படி பார்த்தா இவன் முழுமையான யூதன் அல்லவே அல்ல. ஜனங்களுக்கு ஏன் இந்த ஏரோதை பிடிக்காது? 1வது காரணம், ரோமருக்காக வேலை செய்கிறவன் ஒன்று. 2வதாக இவன் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் வாழல. அண்ணனுடைய மனைவிய, சகோதரருடைய மனைவியை இவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறபடியால அது ஒரு அன்மாரலான லைஃப், ஒரு 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 கேவலமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறபடியால அதுவும் தவறு. 3வதாக இவன் முழுமையான யூதனே இல்லை. இவன் என்ன பண்றான், எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விதமான கோபம் என்று பார்க்கிறோம். இதுதான் ஏரோது குறித்ததான ஒரு காரியம். இப்போ ஏரோது இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரும்போது தான் 1வது இயேசுவை பார்க்குறாரு. ஆனால் இயேசுவை பார்க்கணும் என்று நீண்ட நாளாய் ஏரோதுக்கு ஆசையாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் மத்தேயு 14க்கு போங்களேன். மத்தேயு 14 1ஆம் வசனம் நான் நினைக்கிறேன். மத்தேயு 14:1 பாருங்களேன். 14:1. அக்காலத்தில் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது ராஜாவாய் நியமிக்கப்படல. ஏரோது எப்படியா நியமிக்கப்பட்டாங்க? தேசாதி என்ன பங்கு? கால்பாகம், கார்பங்கு தேசாதிபதி. அந்த கார்பங்கு எதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, சில பேர் இந்த கலீலியாவும் பேரான்னு சொல்லப்படுற அந்த இடத்தை, அந்த கால்பங்கை ஆளுகிற ஒரு தேசாதிபதியாய் யார் இருக்கிறது? இந்த ஏரோது இருக்கிறார். வாசிங்க. ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி இவன் யோவான் ஸ்நானன் இவன் மரித்தோரில் இருந்து எழுந்தான் ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றால் போது நிறுத்துங்க, அதுக்கு மேல வேண்டாம், கவனிங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த ஏரோது என்ன பண்ணிருக்கான்? அறிந்திருக்கிறான். இயேசுவோடைய புகழ கேள்விப்படுறான். அப்படின்னா இயேசு என்னெல்லாம் அற்புதம் செய்தாரு, என்னெல்லாம் மகிமையான காரியங்கள் செய்தார் என்று இவன் அறிந்திருந்தான். அறிந்தது மாத்திரமில்ல, இவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால், யோவான் ஸ்நானகனுடைய ஆவி யார் இடத்துல இருக்குது? இயேசுவிடத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஏரோது கிட்ட தான் யாரை கொண்டு வராங்க? இயேசு கிறிஸ்துவ கை காலில் சங்கிலியோட அநேக அழுக்கு, ஏன்னா சாணியை வாங்கி அடிச்சிருக்கிறாங்க, ரத்தமெல்லாம் உடம்பு மேலே சிந்தி உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. அவ்வளோ அலங்கோலமான ஒரு நிலைமையில இயேசு கிறிஸ்துவை எங்கே கொண்டு வந்திருக்காங்க? இந்த ஏரோது அந்திபாஸ் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? வாசிக்க தொடங்கலாம். லூக்கா 23 8ஆம் வசனம் கவனிங்க, தயவு செய்து எல்லாரும் கவனிக்கணும். வாசிங்க. ஏரோது 8ஆம் வசனம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தார். யார் ஆசைப்பட்டிருந்த? ஒரு தேசாதிபதிங்க, ஒரு கவர்னருங்க, இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தானோ. இயேசு இங்க வராருன்னு கேள்விப்பட்டவன ஏரோது எப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஏன்னா இவ்வளோ வெகு காலமாய் காத்திருந்து, ரொம்ப நாளாய் காத்திருந்தாரு இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சதுன்னு பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வருவதை கண்டு எதற்காக ஆசையா இருந்தாரு? இங்க கவனிங்க, எதற்காக ஆசையா இருந்தாரு?
அவர் செய்த அற்புதங்களெல்லாம் கேள்விப்பட்டு பார்த்து இவரை காணும்படியாய் அவர் ஆசையா இருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து மேல அநேக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. அந்தபடியே அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக்கொண்டே நின்றார்கள். கண்டினியூவா குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே பேசலங்க. அவருடைய கை கால் கட்டப்பட்டவராய் அவமானத்துக்குரிய ஒரு நிலைமையில அவர் நின்று கொண்டிருக்கிறார். இங்க பிலாத்து என்ன பண்றான்னு கேட்டா வரலாற்றுல சொல்லப்படுது, கையை தட்டுறாரு. கையை தட்டின உடனே அங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒரு பெரிய நாயை வந்து அவங்க தள்ளின்னு வராங்க. தள்ளின்னு வந்து பிலாத்து சொல்றாரு, ஏரோது சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இந்த நாய் வியாதியா இருக்குது, இந்த நாயை என்ன பண்ணேன் சுகமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறார். இந்த நாயை வந்து டைபீரியஸ்ன்னு சொல்லப்படுறாரா அந்த சீசர் ராஜா இந்த பிலாத்துடைய மனைவியா ஏரோதுடைய மனைவியா இருக்கிற ஏரோதியாவுக்கு ஒரு கிஃப்டா வெகுமதியாய் இந்த நாயை என்ன பண்ணியிருப்பாருன்னா கொடுத்துருப்பார். இந்த நாய் வியாதியாய் காணப்பட்டபடியால இந்த நாயை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்துவை ஏரோது வேண்டிக் கொண்டான். ஏரோது வேண்டிக் கொண்ட உடனே இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே செய்யல, அவர் மௌனமா இருந்தார். ரெண்டாவதாக இந்த ஏரோது என்ன செய்றாங்க, ஒரு மண் பானையை, ஒரு மண் பூச்சட்டியை, ஒரு கூஜா ஜாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மண் ஜாரை வந்து எடுத்துன்னு வந்து இயேசுக்கு முன்னாடி வைத்துட்டு சொல்றாரு, இந்த மண் ஜாரை பொன் ஜாராக மாற்று, தங்கமாய் இந்த ஜாரை என்ன பண்ணி மாற்றுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டார். ஏன்னா இயேசுடைய அற்புதங்கள் எல்லாம் அநேக கேட்டுக்கிறார். இவர் 5000 பேருக்கு போஷித்தது, அப்புறம் தண்ணி மேலே நடந்தது, காற்றையும் கடந்து அதிர்த்தினது, உயிரோட மனிதர்களை எழுப்பி, இதெல்லாம் இயேசு குறித்து. ஏன்னா கலிலேயால தான் அநேக அற்புதங்களை செய்கிறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. இப்போ இயேசு செய்கிறத ஒன்றுனா பார்க்கணும் ஆசையோட இதெல்லாம் கேட்குறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் மௌனமாக இருந்தார். மௌனமாக இருந்தபடியாய் ஏரோது என்ன செய்கிறான்னு கேட்டால், பெண்களை இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வர வைத்து ஒரு என்ன ஆபாசமான உடைகளை அந்த பெண்களுக்கு அணிவித்து அந்த பெண்களை இயேசுக்கு முன்னாடி கொண்டு வந்து நடனம் ஆடிக்கொண்டு கரங்கள் எல்லாருடைய கரங்களை வந்து ஒயின் திராட்சை ரசம் என்கிற மதுபானத்தை அவர்களுடைய கரங்களில் கொடுத்து இயேசுக்கு முன்னாடி நடனமாடி இயேசுடைய வாயில அது ஊத்துறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, முயற்சி செய்கிறார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த பெண்களையும் பார்க்கல, அந்த திராட்சை ரசையும் அவர் குடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, மறுதளித்துட்டார் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். இப்போ ஏரோதுக்கு என்னன்னா இவர் அற்புதமோ செய்ய மாட்டேங்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை ரசமோ எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார், அப்புறம் இந்த பெண்களையும் பார்க்க மாட்டேங்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து குறித்து இந்த ஏரோது ஒரு முடிவுக்கு வராரு. என்ன முடிவுக்கு வராரு என்றால், இவர் அற்புதமோ செய்ய மாட்டேங்கிறார், அதனால இவர் கடவுளோ இல்லை. ஏன்னா ஏரோது வந்து ஒரு யூதனா இருக்கிறபடியால எல்லாம் குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க, அரசியல் சம்பந்தமான குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க, மத சம்பந்தமான குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இவர் கடவுளை நீங்க சொல்றீங்க, தேவகுமாரன் சொல்றீங்க, ஆனா ஒரு அற்புதம் பண்ணுறாரு, இவர் கடவுளோ இல்லை. இவர் மனிதனா இருந்தா இந்த பெண்களுக்கு இவர் மயங்கி இருக்கணும், இவர் மனிதனா இருந்தா இந்த போதைக்கு இவர் மயங்கி இருக்கணும். இதற்கோ இவர் என்ன பண்ண மயங்க மாட்டார். இவர் கடவுளோ இல்லை, இவர் மனிதனோ இல்லை, இவர் என்னன்னே எனக்கு தெரியவேல, தயவு செய்து விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு ஏரோது ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டார். ஆனாலும் இந்த ஏரோது என்ன செய்றார் என்றால், அடுத்தபடியாய் இவர் கேட்டுக்கொண்டது ஒண்ணுமே இயேசு பண்ணாததுனால இயேசுவை பரியாசம் பண்ணுகிறான். என்ன பண்றான், பரியாசம் பண்ணுகிறான். படிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. 10 வாசிங்க, 11 வாசிங்க. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவின் இடத்திற்கு என்ன பண்ணாரு, அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்துக்கு இந்த நாயை சுகமாக்குறதும் இந்த பொஞ்சாடிய ஆக்குறதும் அவருக்கு சாதாரண ஒரு காரியம். காரணம் என்ன கேட்டா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்திலும் ஏறத்தாழ 34 அற்புதங்களை குறித்து பைபிள் மென்ஷன் பண்ணிக்குது. எத்தனை அற்புதங்க?
34 அற்புதங்கள். இந்த 34 அற்புதத்துல 28 அற்புதங்கள் சுகத்துக்குரிய அற்புதங்கள். வியாதிஸ்தர்களை சுகமாக்குனது, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தது, சப்பானிகளை எழுப்பினது, குஷ்டரோகிகளை சுகமாக்கினது, பெரும்பாடு உள்ளவர்களை சுகமாக்கினது. இந்த அநேக வியாதிஸ்தர்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். 28 வியாதிஸ்தர்கள் மேல சுகமாக்கி இருக்கிறார். அப்புறம் 9 அற்புதம் சூப்பர் நேச்சுரலான அற்புதம். காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், தண்ணி மேல நடக்குகிறார். 5000 பேருக்கு ஒரு முறை, அப்புறம் 7000 பேருக்கு ஒரு முறை அவர் போஷிக்கிறார். அது மாத்திரம் இல்லாம மரித்த 3 பேர், நாயினோர் விதவையுடைய மகன், தெரியூ என்கிற ஒரு அவளுடைய மகள், லாசரஸ், இந்த 3 பேரையும் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார். அப்புறம் ஞானஸ்தானம் பெறும்போது வானங்கள் திறக்கப்பட்டு, இவர் என்னுடைய இவர் என்னுடைய குமாரனா இருக்கிறார், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து சத்தம் வந்துச்சு. அப்புறம் மறுரூப மலை மேல எலியாவையும் மோசையும் இயேசு சந்தித்தார். இவைகளெல்லாம் சேர்த்தா ஏறத்தாழ 34 அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்து இந்த 37 அற்புதத்திலும் ஒரு அற்புதமும் இயேசு கிறிஸ்து தனக்கு சுயமாய் செய்யல. அதுதான் மேட்டர். தனக்குன்னு சுயமா செய்யல, தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாய், தனக்கு ஆகாரம் பண்ணும்படியாய் அவர் எதுவுமே செய்யல. வரம் ஒன்று கொடுத்தால் அந்த வரத்தை நாம் எதற்காக யூஸ் பண்ணுவோம் என்றால் நமக்காக தான் பியாரா யூஸ் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர் பாருங்க. அவர் சொல்றார், எங்க கெத்செமனே தோட்டத்தில் சொல்றார், என்ன அவர் கேட்டுக்கொள்றார், ஆண்டவரே உமக்கு சித்தமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். எப்படி சித்தமானால்? இல்ல ஆண்டவரே விட்டுருங்கன்னு சொன்ன ஆண்டவர் விட்டுருப்பார் கண்டிப்பா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பிதா நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் வேல்யூ பண்றார், இடத்தை தருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றார், பேதுருவே நீ என்ன நினைச்சிருக்கிறேன்னு, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டார் 12 லேகுக்கு மேல அவர் சேனையை அனுப்பிடுவாரு, நான் சும்மா இருந்து பிதாவே உங்க சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறப்பான்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துனால முடியாதது அல்ல, அதை ஏன் செய்யணும்? இப்போ ஏரோது கிட்ட இதை செய்து காமிச்சா ஏரோது என்ன பண்ணுவார்? இயேசுவை ரிலீஸ் பண்ணுவார், அவ்வளவுதான். ஆனா தன் சுயத்துக்காக, தன் வெளியே வர்றதுக்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்காக அவர் அற்புதத்தை செய்கிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இயேசு அத்தனை அற்புதங்கள் செய்கிறவராய் இருந்தாலும் ஏரோதுக்கு முன்னாடி எந்த அற்புதத்தையும் செய்யல, அவர் மௌனமா இருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய மௌனத்தை பார்த்து ஏரோதுனால ஒண்ணுமே செய்ய முடியல, கொஞ்சம் அவமானம். இயேசுக்கு அந்த அவமானம் எல்லாம் அவர் தாங்கிக் கொள்கிறார். காரணம் என்ன? நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு அவ்வளோ அவமானம் பட்டாலும் மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை அந்த இடத்துல நினைத்தார். நம்மை அவர் நினைத்தனால தான் இவ்வளோ அவமானத்தை இயேசு கிறிஸ்து தாங்கினார். தாங்கி இப்ப மறுபடியும் ஏரோது சொல்லிட்டான், இவரை நீங்கள் மறுபடியும் யார்கிட்ட கொண்டு போங்க? பிலாத்து வாயை திறக்க மாட்டேங்கிறார், பிலாத்து கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க எப்படி மறுபடியும் பிலாத்து கிட்ட கொண்டு போவாங்க? இன்னான்னு கொண்டு போவாங்க. அதனால ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்திலிருந்து நம்ம நாளைக்கு தொடரலாம். என்ன சம்பவம் என்றால், இந்த அண்ணாவும் காய்பாவும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அங்க இருக்கிற மகா பெரிய தலைவர்களை, அவங்க கூட இருக்கிற சில தலைவர்களை அழைத்து, நீங்கள் உடனடியே தேவாலயத்துக்கு போங்க, தேவாலயத்தினுடைய ட்ரெஷர்ஸ், அங்க இருக்கிற பொக்கிஷங்கள் இருக்குது பாத்தீங்களா, அந்த பொக்கிஷத்தெல்லாம் லட்சக்கணக்கான பணம் இருக்குது, வெள்ளி பொன், அநேக விலை உயர்ந்த பொருட்கள் தேவாலயத்துக்கு, அந்த பொண்ணு நகைகள் பணங்கள் எல்லாத்தையுமே வெளியெடுத்து ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுங்க. கொடுத்துட்டு இயேசுக்கு விரோதமாய் குற்றம் செலுத்தும்படியாய், இயேசுக்கு விரோதமாய் தர்க்கம் பண்ணும்படியாய், இயேசு பற்றி இன்னும் பவர்ஃபுல்லாய், நம்ம ஏதோ கொஞ்சம் குழு ஒரு 20-30 பேரா போய் பிலாத்து கிட்ட கேட்டா பிலாத்து என்ன பண்ண மாட்டான்? ஒத்துக்கொள்ள மாட்டான். அதனால அவங்க கிட்ட இருந்த லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து மக்களை திரட்டி இயேசுவை பத்தி நீ என்ன பண்ணோம்? இயேசுவை காட்டி கொடுக்கணும். இயேசுவை அப்படித்தான் அப்பத்துல பண்ணாங்க, யூதாசுக்கும் அதை தான் பண்ணாங்க. இப்ப ஜனங்க கிட்ட அதை தான் பண்றாங்க. காசை கொடுத்து நீ ஒன்னும் பண்ணாத, அங்க எங்க கூட வந்து இயேசுவை சிலுவையில் அறைய நீ கத்து போதும், அவ்வளோ இயேசுவே சிலுவையில் கத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களோடு இப்போ ஏரோது வீட்டில இருந்து பிலாத்துடைய வீட்டுக்கு நேரம் என்ன பண்றாங்க? போகிறாங்க. என்னன்னா பிளான் பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. அப்போ வந்து இந்த அண்ணா ஒரு ஐடியாவை தரான், நம்ம ஜனங்களை சேர்க்கறது மாத்திரம் முக்கியம் இல்லப்பா, இதை விட ரொம்ப முக்கியம் என்ன தம்மாங்க? இயேசுவையும் அவருடைய சீஷரையும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அநேக பேர். மார்த்தாலு, மரியாளு, அப்புறமேற்கா மகதலேனா இருக்கிற மரியாளு, 12 சீஷர்கள், 70 சீஷர்கள், அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள். அவங்கள பத்திலாம் நாளைக்கு பார்க்கலாம். இவங்களை யாரையும் என்ன பண்ணக்கூடாது?
பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள வர விடுக்காது, அவங்களெல்லாம் அங்கேயே லாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்களை அரெஸ்ட் பண்ணு, அங்கேயே அவங்களை நிறுத்தி வச்சுட்டு காவலாளிகள் கிட்ட கட்டளையிட்டு அவங்களா உள்ள வராதபடி இந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களோடு பிலாத்து கிட்ட 6வது விசாரணைக்காக ஏரோது அனுப்பி வைக்கிறார். இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் இந்த யூத தலைவர்கள் அடிச்சு மறுபடியும் வேதனைப்படுத்தி அவரை அலங்கோலமாய் இந்த பிலாத்துக்கட்டை கொண்டு வர சம்பவத்திலிருந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.